ரோஷினி, கண்ணா நீ ஒத்துக்கோ. எந்த பலனும் இல்ல. தாத்தா கூட சண்டை போடுறதுனால எந்த பலனும் இல்லம்மா. நீ இத போட்டுக்கோ. கண்ணா அவங்க ரொம்ப நல்லவங்கலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருக்கோம்? நம்ம இங்க இருந்து போயிடலாம்ல. கண்ணா கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல எனக்கு ஜீன்ஸ் டாப்ஸ்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. என்னோட எல்லா பேக்கும் எல்லா ட்ராலியும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாலேயே நிரம்பி இருக்கு. அப்புறம் எதுக்காக நான் இந்த ஊர்க்கார ட்ரெஸ் எல்லாம் போடணும்? ஏன் நான் போட மாட்டேன். கண்ணா எனக்கு தெரியும், நம்ம இந்த வீட்ல இருக்கிறது யுத்தத்துக்கு போறதை விட கம்மி இல்ல. ஆனா செல்லம், நம்ம இங்க எதுவும் பண்ண முடியாது. நானும் மும்பைல ஜீன்ஸ் போட்டேன் தானே, இங்க வந்து சாரி போட்டிருக்கல, நீயும் போட்டுக்கோயேன். ஒத்துக்கோயேன் ப்ளீஸ், போட்டுக்கோமா. இல்லம்மா, இந்த ட்ரெஸ் நான் போட்டுக்க மாட்டேன். மாமா. சம்ஷேர், இந்த பேக்கை எடு. என்னோட பேக்கை நீங்க எங்க கொண்டு போறீங்க? வாய்முடு, இல்லனா உன் நாக்கு அறுத்துருவேன். சின்ன மருமகளே. இல்ல தாத்தா. சொல்லுங்க மாமா. இப்ப அவ போட்டுக்க துணி இருக்குல்ல, அத கிழிச்சு போடு. இவ என்னோட பேத்திங்கிறதுனால நான் அதை செய்ய போறதில்ல. அதனால நீதான் செய்யணும். அவ துணியை கிழிச்சிடு, அதுக்கப்புறம் அவளே இதை போட்டுக்குவா. அம்மா, என்ன இதெல்லாம்? எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ் எனக்கு இருந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிடுங்கம்மா. ப்ளீஸ், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. சமீர் கண்ணா, கொஞ்சம் வெளியே இருப்பா. அழாதம்மா. அம்மா, அப்பா கிட்ட பேசுங்கம்மா. என்னால இங்க இருக்க முடியாது. இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுக்க மாட்டேம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் போட்டுக்க மாட்டேன். ஒத்துக்கோ ப்ளீஸ், நீங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ரோஷினி கண்ணா, என்ன மன்னிச்சிருமா. நான் மாமா சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. மன்னிச்சிருமா. அம்மா, எனக்கு இதை போட இஷ்டம் இல்லம்மா. சித்தி. வணக்கம், நான் தான் சுதா சந்தர். கிரைம் அலர்ட்டோட இன்னியோட எபிசோட்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். எப்படி ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் தாக்கூர், ஷாம்லா, பிரதாப், அதுக்கப்புறம் அவங்க பேத்தி ரோஷினி ஒரே வீட்ல ஒன்னா இருக்க முடியல. 2 பேருமே நாணயம் மாதிரி ஒன்னா இருந்தாங்க. ஆனா அவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஷாம்லா அடுக்குமுறை சிந்தனையை யோசிக்கிற ஒரு ஆளா இருந்தான். அவனுடைய இந்த சிந்தனைய அவன் எல்லார் மேலயும் வற்புறுத்தனான். ஊர் மக்கள் எல்லாரும் அவன் பேச்ச கேட்டாங்க. ஆனா ரோஷினி சிட்டில வளர்ந்த ஒரு பொண்ணு. அவ தாத்தாவோட தவறான சிந்தனையினால தன்னுடைய வாழ்க்கை முறைய மாத்திக்க தயாரா இல்ல. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா நம்ம எங்க இருக்கோமோ, யார் கூட இருக்கோமோ, எந்த சமுதாயத்து கூட நம்ம இருக்கோமோ, நம்ம நடைமுறை, சாப்பாடு, உடை உடுத்தும் முறை எல்லாமே அப்படிதான் இருக்கும். தாத்தா அப்புறம் பேத்திக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்ன ரோஷினி அவளை மாத்திப்பாளா? ஒருவேளை அவ அப்படி பண்ணலனா அவளுக்கு என்ன நடக்கும்? தாத்தாக்கும் பேத்திக்கும் நடக்கிற போராட்டத்துல கடைசில யார் ஜெயிப்பாங்க? வாங்க பார்க்கலாம். எரிஞ்சிரும், எல்லாமே எரிஞ்சிரும். இந்த வீடும் எரியும். நீங்க எல்லாரும் எரிஞ்சிருவீங்க. எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. அத்தை அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லாம போயிட்டாங்க. திரும்பி அவங்க வந்தப்போ அவங்களுக்கு நடந்ததை
அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. என்னாச்சு சித்தி? அப்போ எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. அப்போ உங்கள் அப்பா பாம்பேல இருந்தார். மாமா அத்தைக்கு அம்மா வீட்டுக்கு சொல்லாமல் போனதுக்காக தண்டனை கொடுத்தாரு. அவங்கள ரொம்ப அடித்தார். அத்தை விவாகரத்து பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. போலீஸ்கிட்ட போவேன்னு சொன்னாங்க. அத்தை நல்லா படிச்சிருக்காங்க, பிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன, மாமா ரொம்ப கோவத்தில் இருந்தார். அப்போ தான் ஊருக்குள்ளே புதுசாக கரண்ட் வந்திருந்துச்சு. அப்புறம் மாமா அத்தைக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாரு. அவங்க சுயநினைவுக்கு வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப ஷாக் கொடுத்தாரு. இதையே திரும்ப திரும்ப பண்ணாரு. அத்தை உயிர் பொழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் இந்த காயத்தை விட்டு வெளியே வர முடியல. உங்களுக்கு யார் சொன்னா இதெல்லாம்? உன் சித்தப்பா தான். ஆனால் அவர் எப்பவும் மாமாக்கு துணையாக தான் இருப்பார். இப்போவும் இருக்கார். எப்பவும் அவரை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. எதுவும் சொல்ல மாட்டார். சரி நீ போ. உன் சித்தப்பா வர நேரம் ஆச்சு. நீ போமா. பாட்டி, ஐம் சாரி, உங்களை காப்பாத்த யாரும் வரல. எல்லாம் எரிஞ்சிடும். இந்த வீடும் எரிஞ்சிடும். நீயும் எரிஞ்சிரும். இந்த வீடும் எரிஞ்சிரும். எல்லாம் எரிஞ்சிரும். எல்லாரும் சாம்பல் ஆயிடுவாங்க. நீயும் சாம்பல் ஆயிடுவ. சாம்பல் ஆயிடுவாங்க. அஜய், கௌசல்யா அவ ரூம்ல இல்ல. அவ எங்க போயிட்டா? அஜய், அஜய், விடுங்கறல. விடு. அம்மா, விடுமா. விடுங்கறல. அம்மா விடுங்கம்மா. அம்மா என்ன விடு. சங்கிலியை யாரு கழட்டி விட்டது? அம்மா யாரு இங்க வந்தது? யாரு அந்த ரூமுக்குள்ளார போனது? கௌசல்யாவோட பூட்டை திறந்து விட்டது யாரு? நான் தான் பாட்டியோட பூட்டை திறந்து விட்டேன்.
பாட்டியை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? தாத்தா தாக்கூர் ஷாம்லா ரொம்ப முயற்சி பண்ணாரு தன்னுடைய சிந்தனைய தன்னுடைய பேத்தி மேல போட. ஆனா வலுக்கட்டாயமா சுமக்கிற சுமை ஒரு மனுஷனால ரொம்ப நாளைக்கு சுமக்க முடியாது. அப்படித்தான் ரோஷினியும் இந்த சுமையை இறக்கி வெளியே தூக்கி போட்டுட்டா. ஷாம்லால் பிரதாப்க்கும் இந்த விஷயம் நல்ல புரிய வந்துச்சு. தன்னுடைய சிந்தனைய அவர் பேத்தி மேல போட முடியாதுன்னு. தாத்தாவும் பேத்தியும் இந்த போராட்டத்துல இருந்து பின்வாங்கறதா இல்ல. இப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகும்? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி நடக்கணும், என்ன பேசணும்? இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு பெரிய குற்றத்துக்கு அடி போடுதா? அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது நீதான். நீதான் கௌசல்யாவை திறந்து விட்டுருக்க. ஆமா, நான் தான் திறந்து விட்டேன். அப்பா நீங்க இருங்க, நான் அவகிட்ட என்ன பேசுவ? இந்த பொடி பொண்ணு என்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னா, ஆமா இவளோட துணி கிழிஞ்சி போன ஜீன்ஸை எதுக்காக திரும்ப போட்ட? இந்த துணியை யாரு கொண்டு வந்து கொடுத்தா? மாமா மாமா யாரும் கொண்டு வந்து கொடுக்கல மாமா. மருமகளே, இதுக்கெல்லாம் நீதானே காரணம். இந்த வேலையை நீதான் பார்த்திருப்ப. இல்ல இல்ல மாமா, இத நான் கொடுக்கல மாமா. நீங்க தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சிட்டீங்களே. எனக்கு தெரியாது இவகிட்ட இது எப்படி வந்துச்சுன்னு. தாத்தா, அக்கா என் பேக்ல 2-3 செட்டு வச்சிருந்தாங்க. அவங்களோட பேக் ஃபுல்லா இருந்ததால அதனால தான். ரோஷினி மன்னிப்பு கேளு. உள்ள போய் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, சரியா? இல்லனா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆமாமா. ஏன் சித்தப்பா, நீங்களும் இவர மாதிரி தானே? அப்புறம் எதுக்காக நீங்க என் மேல இவ்ளோ பாவம் பாக்குறீங்க? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இவர்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். நீ முதல்ல இங்க உள்ள போ. பாரு ரோஷினி, இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் அமைதியா கேட்டேன். இப்ப பொறுமையா புரிய வைக்கிறேன். நான் தண்டனை கொடுத்தேன்னா ரொம்பவே வலிக்கும். ரோஷினி உள்ள போ. இருங்கம்மா. நீங்க எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க தாத்தா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? கத்தியால குத்துவீங்களா? இல்ல உயிரோட எரிச்சிருவீங்களா? இல்லனா கரண்ட் ஷாக் கொடுப்பீங்களா? பாட்டிக்கு கொடுத்த மாதிரி? ரோஷினி என்ன பேசிட்டு இருக்க? உன்னை ஏதோ அடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல நீ பேசிட்டு இருக்கியா? நான் எதுவும் தப்பா பேசல சித்தப்பா. நீங்க மட்டும் இவரை எதிர்த்து கேட்டு பாட்டி கூட இருந்திருந்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் பாட்டியும் இருந்திருப்பாங்க. இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. போதும், ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல உன்னோட நாக்கு தான் அறுத்தாகணும். இது விடுங்க. இப்போ காட்டுறேன் பொம்பளைக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. வேணாம் வேணாம், என் பொண்ணை விட்டுருங்க. அவ எதுவுமே பண்ணல. ரோஷினி, மாமா கதவை திறங்க. மாமா எதுவும் பண்ணிடாதீங்க. மாமா கதவை திறங்க. மாமா அண்ணி இருங்க. கதவை திறங்க மாமா. அவளை விட்டுருங்க. மன்னிச்சிருங்க. இந்த வீட்ல அப்பா நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறப்பா, என் பொண்ணை காப்பாத்திடு. அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ எந்த தப்பு பண்ணல. என்னையே எதிர்த்து பேசுறியா? என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? எவ்வளவு வேணாலும் என்ன அடிங்க, ஆனா நான் நிச்சயம் உங்க முன்னாடி தலை குனியவே மாட்டேன். என் குடும்பத்து மானத்தையே வாங்க போற. ஒருவேளை நான் அண்ணியா இருக்கலாம், ஆனா நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன், என் பொண்ணை விட்டுருங்க. அண்ணி அவளை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. அவ அவ உங்க அண்ணனோட பொண்ணு.
உங்களுக்கும் மக மாதிரி தானே. அவளை காப்பாத்துங்க, அவளை காப்பாத்துங்க. மாமா அவளை விட்டுருங்க, மாமா அவளை விட்டுருங்க, மாமா அவளை விட்டுருங்க. சித்தப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அக்காவை காப்பாத்துங்க. சித்தப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா கதவு திறங்கப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. என் குடும்பத்து மானத்தையே வாங்க பாக்குறியா? ரோஷினி, 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 என்ன நிலைமையில இருக்க என் தங்கமே? என் பொண்ணுக்கு எவ்வளவு ரத்தம் வருது. ரோஷினி, ரோஷினி கண்ணா, ரோஷினி கண்ணு துரு. ரோஷினி, எவ்வளவு அடி அடிச்சிருக்காரு என் பொண்ணு. இவளுக்கு இன்னும் மூச்சு இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போனோம், வாங்க போலாம். என் பொண்ணு. அப்பா அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை அவளுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. நீங்க அவ உயிரை காப்பாத்துங்கப்பா. அப்பா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறப்பா, அவ உயிரை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. அப்பா அம்மா விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நீங்க பண்ணிட்டீங்கப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. நான் சொல்றதை கேளுங்கப்பா. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. இந்த வீடு எரிஞ்சிரும், நீங்க எல்லாரும் எரிஞ்சிருங்க. எல்லாம் எரிஞ்சிரும், எல்லாம் எரிஞ்சிரும், அப்பா எல்லாம் எரிஞ்சிரும், எல்லாம் எரிஞ்சிரும். அப்பா ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு ரோஷினிய என் மாமனாரு ரொம்ப அடிச்சிட்டாரு. அவ செத்து போயிடுவா. அவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். தாக்கூர் ஷாம்லால் பிரதாப் தலைவர் வீட்ல இருந்து பேசிட்டு இருக்க. நீங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அப்பா என்னாச்சு? இவ இவ செத்துட்டா. அஜய், யாரும் இல்லாத இடமா பார்த்து காரை கொண்டு போ சீக்கிரம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். இந்த தேஜ்பூர் ரோட்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. தலையில அடிப்பட்ட காயம் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இங்கேயே பாடி கிட்ட இருங்க. தாக்கூர் ஷாம்லா வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது அவங்க குடும்பத்து பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க போய் பார்க்குறேன். இருக்கான்னு தெரியலையே. என் பொண்ணு எங்க இருக்கா? எப்படி இருக்கா என் பொண்ணு?
நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? என் பொண்ணு எங்க இருக்கா? ஏன் அமைதியா இருக்கீங்க? போலீஸ்! இங்க இருந்து யார் கால் பண்ணது? நான் தான் பண்ணேன் சார். என் பொண்ணு ரோஷினிய என் மாமனார் ரொம்ப அடிச்சிட்டாரு சார். இவங்க அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா இவங்க வந்துட்டாங்க. என் பொண்ணு இன்னும் வரல. இப்பதான் ரோட்ல எங்களுக்கு ஒரு டெட் பாடி கிடைச்சது. இது அதோட போட்டோ. இந்த போட்டோவான்னு பாருங்க. ரோஷினி சார், இது என் பொண்ணுதான். இவங்க தான் என் பொண்ணை கொன்னுட்டாங்க சார். என் பொண்ணு கொன்னுட்டாங்க சார். சார், என் அக்கா ஜீன்ஸ் போடுவாங்க. அது எங்க தாத்தாக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால என் தாத்தா என் அக்காவை கொன்னுட்டாரு. எரிஞ்சிடுவேன். எல்லாம் பஸ்பம் ஆயிடும். இந்த மொத்த வீடும் எரிஞ்சிரும். நீங்க எல்லாரும் எரிஞ்சிடுவீங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் எரிஞ்சிரும். அரஸ்ட் them. என் பொண்ணு என் ரோஷினி, என் ரோஷினி, என் ரோஷினி, என் ரோஷினிய கொன்னுட்டாங்க. என் பொண்ணு ரோஷினிய கொன்னுட்டாங்க. என் பொண்ணு கொன்னுட்டாங்க. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? தாத்தா பாட்டிங்க அவங்க பேர பசங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா அவங்க பேரன் பேத்திக்கிட்ட அவங்க குழந்தைகளோட குழந்தை தனத்தை பாப்பாங்க. இது ரொம்ப அழகான ஒரு உறவு. ஆனா தாக்கூர் ஷாம்லால் பிரதாப் அவரோட பிடிவாதத்தால இந்த உறவை நாசமாக்கிட்டாரு. ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தி உயிரை வாங்கிட்டாரு. அதுவும் எதுக்காக? ஏன்னா அவ இந்த காலத்து சிந்தனையில இருந்ததால ஃபேஷனபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா தாத்தா பேத்தி அவருடைய பொய்யான சம்பிரதாயங்கள் பண்பாட்டுக்கு இடையான போராட்டத்துல யாரும் ஜெயிக்கல. தாத்தாவும் இல்ல, பேத்தியும் இல்ல. ஆனா வாழ்க்கை தோத்துடுச்சு. சட்டம் தாக்கூர் ஷாம்லால் பிரதாப் குற்றத்துக்கு தண்டனைய கொடுக்கதா செய்யும். ஆனா அஜய் அவருடைய மகன் போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. ஏன்னா ரோஷினிக்கு எவ்ளோ அநியாயம் நடந்ததோ அந்த அநியாயத்துக்கு பின்னாடி அஜயும் அதுக்கு ஒரு காரணம்தான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த அநியாயம் நடக்குது. ஆனா தப்பு செய்யறவரை இவரு தடுத்து நிறுத்தவே இல்ல. நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த மாதிரி அநியாயங்களையும் கேவலமான விஷயத்தெல்லாம் எதிர்த்து நம்மள ஒன்று சேர்ந்து போராட வேண்டியது இருக்கும். நம்ம பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்னா அங்க பாதுகாப்பும் இருக்கணும், கண்டிப்பாக சுதந்திரமும் இருக்கணும். இதோட நான் சுதா சந்தர் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். அடுத்த எபிசோட்ல திரும்பவும் சந்திக்கலாம் ஒரு புது கதையோட. அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்க, அலர்ட்டா இருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான குரல்.